ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில். ஸோ இது வந்து க்ராச்செட் கூக்கூன் பேஸ்கெட். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. நம்மளை இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்லேயே வந்து ரொம்ப ட்ரெண்டியாக யூனிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ்க்கு. நீங்கள் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ளவர் பாட் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், குக்குன் வந்து நெஸ்ட்டு, அதோட நெஸ்ட் மாதிரி இருக்கிற ஷேப்னால தான் இதுக்கு வந்து குக்கூன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹேங்கிங் பிளான்ஸோட பாட் கூட வச்சுக்கலாம். இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு திக்கான யான் எடுக்கணும், ஓகேவா? அப்போ தான் நமக்கு வந்து வெயிட் நல்லா தாங்கும். இப்போ வந்து இதில் வந்து டொமேட்டோஸ் வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மா போடுங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஸ்டோரேஜ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சைஸஸும் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் சைஸஸில் கூட பண்ணலாம். இந்த சைஸ் தான் இல்லை, நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதோட மெட்டீரியல்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பேஸ்கெட் வந்து நான் எந்த யானில் பண்ணியிருக்கிறேன்னா மேக்ரேம் யான், ஓகேவா? உங்களுக்கு இப்போ மெட்டீரியல்ஸ் நீடடில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைனாக பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பல்கி யானில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மல் த்ரெட் வச்சுருந்தீங்கன்னா 2 யான்ஸ் வந்து சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வெயிட் ஹேங் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் திக்கான யான் வச்சு பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஹோல்டு கிடைக்கும், இல்லைனா வந்து பிஞ்சிரும். ஓகே, நம்ம வந்து என்ன மெட்டீரியல்ஸ் நீடுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, நான் வந்து ஹேங்கிங்கில் போட்டிருந்தேன் வீட்டில். அந்த யான் வந்து என்னதுன்னா இந்த யான் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு பாருங்கள், யான் வந்து மேக்ரேம் த்ரெட்டுன்னு எழுதியிருக்கோம். இந்த த்ரெட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டு கிடைச்சாலுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ கிராம்ஸ்னால் 100 கிராம்ஸ். ஓகே, சாரி, இது எவ்வளோ கிராம்ஸ்ன்னு தெரில. இது வந்து 100 ருப்பீஸ். நான் வந்து எனக்கு வந்து இந்த குக்கூன் பேஸ்கெட் பண்ணேன் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ஃபுல் இதுவுமே ஆச்சு, இந்த ஃபுல் பண்டிலுமே யூஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து எதில் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கி யானில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த யான் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பல்கி யான், இது வந்து சைஸ் 5, நீங்கள் சைஸ் 6 யானில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த யான் வந்து நான் எங்கே வாங்கினேன்னா magicneedles.comல வாங்கினேன், .inல வாங்கினேன். ஹாபி ஸ்டோர் பிராண்ட். ஓகே, ஹாபி ஸ்டோர் பிராண்ட் 100 கிராம்ஸ். இந்த வீடியோ முடியும் போது எவ்வளோ யான் வந்து யூஸ் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து நான் இந்த வெப்சைட்டில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், அட்ரஸ் எல்லாமே இருக்குது, hobbystore.in. ஓகே, நெக்ஸ்ட் இது கலர் கோட். ஓகே, எம்ஆர்பி வந்து 215 போட்டிருக்காங்க, கிடையாது 150 அந்த மாதிரி தான் ரேஞ்ச் இருக்குது magicneedles.inல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்கி சைஸ் வந்து 5, இதுலேயே சைஸ் 6 எல்லாம் இருக்குது. இன்னும் திக்காக இருக்கும். நீங்கள் நல்லா திக்கான யான் வச்சு பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹூக் சைஸ்லாம் அவங்களே போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து க்ராச்செட் ஹூக் 5 to 6 யூஸ் பண்ணிக்கலான்னு. இதில் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, உங்களுக்கு நார்மல் யான் வந்து வச்சுருக்கீங்க, 100% அக்ராலிக் யான் வச்சுருக்கீங்க, சைஸ் வந்து 3 யான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 யான்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள் பேஸ்கெட் பர்பஸ்னால், ஓகேவா? ஒரு யான் வச்சுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆனால் அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹூக் சைஸ் வந்து என்னதுன்னா 6.0 mm ஹூக் சைஸ். சேம் இந்த லாவெண்டருக்குமே மேக்ரேம் த்ரெட்டுக்குமே நான் வந்து இதே தான் நீடில் யூஸ் பண்ணேன். ஹூக் சைஸ் வந்து 6.0 mm தான் இதுக்கும் யூஸ் பண்ணேன். இந்த த்ரெட்டுக்குமே 6.0 mm ஹூக் சைஸ் தான் யூஸ் பண்ணேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் இதே 6.0 mm ஹூக் சைஸ். நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் நீடட் சிசர்ஸ், அப்புறம் யான் நீடில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிங்கிள் குரோஷியே ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஃபுல் ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கு. பேசிக்ஸ் நீங்கள் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டாலே போதும். ஈவன் மேஜிக் சர்க்கிள் போட்டு சிங்கிள் குரோஷியே மட்டும் தெரிஞ்சாலே போதும். நம்ம இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டையுமே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். Magic ring or magic circle. Okay, next chain 1, circle kulla 6 times single crochet. 1 2 3 4 5 6. Okay, 1 2 3 4 5 6. ஓகே 6 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியே இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2 செயின் 1, சேம் ஸ்பேஸ்லே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. சேம் ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 1 2. ஓகே, செயின் 1 இது ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா ஜஸ்ட் வந்து பீஸ் ஆஃப் யான். இது வந்து நான் அப்சல்யூட் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். க்ராச்செட்டில் ஸ்டிச் மார்க்கர் இருக்கும், அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே இது தான். இதில் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் யானை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இழுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். ஓகேவா, நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 6 டைம்ஸ் பண்ணணும். செகண்ட் டைம் 1 2, third time 1 2, fourth time 1 2, fifth time 1 2, sixth time 1 2. ஸோ ரவுண்ட் 1ல் 6 ஸ்டிச்சஸ். அப்போ ரவுண்ட் 2ல் நமக்கு 12 செயின் ஸ்டிச்சஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது ஃபேக் ஸ்டிச். இது செயின் 1 ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஹூக்கை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த யான்னாலுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதுலனாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பேஸ்கெட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 செயின் 1, சேம் ஸ்டிச்சில் ஸ்பேஸ். ஓகேவா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இந்த ஸ்டிச். அந்த சேம் ஸ்டிச்லேயே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 12லையுமே 2 டைம்ஸ் பண்ணும்போது 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 பண்ணியாச்சு. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகே, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஸ்டிச் மார்க்கர் வைக்க மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டிச் ஃபேக் ஸ்டிச், இது செயின் 1. இதான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. ரவுண்ட் 3யோட எண்டில் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ரவுண்ட் 4 செயின் 1,
சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet 1 2 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 2 செயின்ஸில் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் சிங்கிள் crochet. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 2 டைம் சிங்கிள் crochet 1 1 அப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet இந்த சேம் ஸ்டிச், 1 டைம் சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்ததில் 1 டைம் சிங்கிள் crochet. ஸோ நெக்ஸ்ட் 2 டைம் சிங்கிள் crochet, 1 டைம், அடுத்ததுலேயும் 1 டைம். ஓகே, இது அப்படியே ரவுண்ட் 4 கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet, இங்கே 1 டைம் சிங்கிள் crochet 1 டைம் சிங்கிள் crochet. நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 4ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 3 ஸ்டிச்சஸ் கரெக்டாக லெஃப்டாக இருக்கணும். ஓகே, கிராச்செட்டிங்கில் கவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ 2 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, லாஸ்ட்டாக 1 டைம் சிங்கிள் crochet. கரெக்டாக ஃபினிஷ் ஆனால் தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இது வந்து ஃபேக் ஸ்டிச் செயின் 1 ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து டிஸ்டர்பாக இருக்கலாம். வீட்டில் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து ஃபில்டர் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 4 முடிச்சிட்டோம். ரவுண்ட் 5 டிஸ்டர்பாக இருக்கிறதுக்கு சாரி. ஓகே, ரவுண்ட் 5 செயின் 1. ஓகே, ரவுண்ட் 5 வந்து என்னென்ன பண்ண போகிறோன்னா, ரவுண்ட் 4ஓட எண்டில் மொத்தமாக நமக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, ரவுண்ட் 4ஓட எண்டில் 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 5 ரொம்ப சிம்பிள். செயின் 1 போட்டு ஒவ்வொரு செயின்ஸ் மேலேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் crochet. ஸோ செயின் 1 போட்டாச்சு. சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் crochet 1 2 3 4 5 6. ஒரு நோ இன்க்ரீசஸ், ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் crochet. கண்டினியூ பண்ணுங்கள் ரவுண்ட் 5. நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். 30 31 32 ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 5 வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் 5ஓட எண்ட்லேயும் 32 ஸ்டிச்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32 இருக்கணும். சாரி, இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 32 இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 6 செயின் 1. ஃபர்ஸ்ட் சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet 1 2. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet. இதுக்கு முன்னாடி ரவுண்ட் 4ல் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டில் 2 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet பண்ணோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீஸ் ரவுண்டை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா, அந்த அளவுக்கு நம்மளோட பேஸ்கெட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் crochet பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3ல் 1 டைம் சிங்கிள் crochet. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ரவுண்ட். நான் என்னோடய பேஸ்கெட் வந்து பெருசாக வரணுன்னு இருக்கனால நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதே இது நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet இந்த சேம் ஸ்டிச். நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet 1 2 3. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சேம் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet 1 2 3. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் எண்டு வரைக்கும். ஓகே, எண்டுக்கு வந்தாச்சு.
2 times single crochet, 1 2, last 3 stitches 1 time single crochet, 1 2 3, first single crochet oda top la slip stitch, இது fake stitch, chain 1 இங்க இருக்கு, the first single crochet, the top la hook insert பண்ணி slip stitch. இப்போ round 6 ஓட எண்ட்ல நமக்கு எத்தனை stitches இருக்குன்னா 40 stitches இருக்கு. இப்படி தான் இருக்கும். இப்போ next round 7, chain 1, ஒவ்வொரு chainsலையுமே 1 time single crochet பண்ண போறோம். 1 2 3 4, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 time single crochet, 38 39 40, ஓகே 40 single crochets பண்ணியாச்சு. இது வந்து என்ன ரவுண்ட் 7, ஓகேவா. இப்போ நான் வந்து இப்படி டாப்பில் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இன்னும் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நான் இன்க்ரீஸ் ரவுண்டில் என்ன பண்ணேன், ரவுண்ட் 6ல் 2 times single crochet, 2 times single crochet, நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 time single crochet பண்ணேன். அதுக்கு அடுத்த ரவுண்டில் 1 time single crochet. இப்போ அடுத்து இன்க்ரீஸ் ரவுண்ட்னா சேம் ஸ்பேஸில் 2 times single crochet, நெக்ஸ்ட் 4 செயின்ஸில் 1 time single crochet பண்ணணும். ஓகேவா. ஸோ ரவுண்ட் 8 இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் என்னோட பேஸ்கெட்டை. செயின் 1, சேம் ஸ்பேஸில் 2 times single crochet, 1 2, நெக்ஸ்ட் 1 2 3 4 ஸ்டிச்சஸ்லையும் 1 time single crochet. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி தான் உங்களோட சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, 1 2 3 4, அப்புறம் 2 times single crochet, அகெயின் 2 times single crochet, 1, சேம் ஸ்டிச்சில் 2, நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 1 time single crochet, 1 2 3 4, ஓகே. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் எண்டில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 times single crochet, 1 2, நெக்ஸ்ட் 4 செயின்ஸில் 1 time single crochet, 1 2 3 4, ஓகே. ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetயோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நான் இதுக்கும் அடுத்து இன்க்ரீஸ் ரவுண்ட் பண்ண போகிறனால இதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து நான் 1 time single crochet ரவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் 9, செயின் 1, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 time single crochet. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 8ல் வந்து 48 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா. ரவுண்ட் 9லையும் 48 தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஜஸ்ட் 1 time மட்டும் நம்ம சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஓகே, $45, $46, $47, $48. ஓகே, 48 சிங்கிள் crochet பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் 9 இங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ வந்து நம்மளோடது இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், குட்டியாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக எப்படி எண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு ரவுண்ட் 11க்கு அப்புறம் நான் எண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இன்க்ரீஸ் ரவுண்ட் தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து செயின் 1 இன்க்ரீஸ் ரவுண்ட். இன்க்ரீஸ்னாலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு 2 single crochet, அடுத்து இதில் வந்து 4 times 4 ஸ்டிச்சஸ்க்கு 1 time single crochet. இப்போ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணோன்னா 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 time single crochet. இதுக்கும் அடுத்து வேணும்னா 2 times single crochet, ஃபஸ்ட் இதில் 6 ஸ்டிச்சஸில் 1 time single crochet. அப்போனா நமக்கு வந்து சர்க்கிள் வந்து பெருசாயிரும். ஓகேவா. இப்போ வந்து சர்க்கிள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்னும் வந்து நம்ம அந்த குக்கூன் ஷேப்க்கு வரல, ஓவல் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நெஸ்ட் மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ செயின் 1, சேம் ஸ்பேஸில் 2 times single crochet, நெக்ஸ்ட்
1 2 3 4 5 ஸ்டிச்சஸ்க்கு one டைம் சிங்கிள் crochet 1 2 3 4 5 okay next 2 times single crochet 1 2 next 5 stitches one time single crochet 1 2 3 4 5 okay friends இது அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணுங்க நான் எண்ட்ல வந்து காமிக்கிறேன் okay round 10 ஓட எண்டுக்கு வந்தாச்சு 2 times single crochet last 5 stitches la one time single crochet 1 2 3 4 5 okay இப்போ first single crochet ஓட டாப்ல hook insert பண்ணுங்க slip stitch okay இதுதான் வந்து நம்ம பண்ண round 10 இதோட நான் இன்க்ரீஸ் வந்து நிப்பாட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்போவும் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் செயின் 1 போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் சிங்கிள் crochet 1 ரவுண்ட் 10ல் வந்து 56 ஸ்டிச்சஸ் இருக்கும் ரவுண்ட் 11 வந்து இப்போ செயின் 1 போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் சிங்கிள் crochetனா ரவுண்ட் 11ம் 56 செயின்ஸ் தான் இருக்கும் ஓகேவா ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ரவுண்ட் 11 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஒன் டைம் சிங்கிள் crochet இப்படியே நீங்கள் பண்ணிட்டு வாங்க நான் எண்டில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் வந்து இப்படி பேஸ்கெட் மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிடும் ஓகேவா 53 54 55 56 ஓகே ஸோ இது வந்து நம்மளோட வெளி பார்ட் இதுதான் நம்மளோட இன்சைட் பார்ட் பாருங்க அழகாக பேஸ்கெட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல எப்பவும் போல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் பேஸ்கெட் வந்து இன்னும் பெருசாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் ரவுண்டை பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள் இல்லை எனக்கு இதே சைஸ் போதும்னா நான் பண்ணுறது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதோட கம்மி சைஸில் முடிச்சிருந்தாலும் இந்த ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ண பிறகு ஒவ்வொரு டைம் சிங்கிள் crochet ரவுண்டோட முடிச்சிருப்போம் இப்போ அகெயின் ஒன் மோர் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crochet பண்ண போகிறோம் செயின் 1 ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒன் டைம் சிங்கிள் crochet ஒன் மோர் டைம் இந்த ரவுண்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் 3 4 ஒரு ஸ்டிச்லேயும் ஒன் டைம் சிங்கிள் crochet எண்டில் 56 செயின்ஸ் இருக்கும் 55 56 ஓகே ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள் யானை கிராப் பண்ணுங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ரவுண்ட் 12 பண்ணியிருக்கிறோம் ஓகே இப்போ ரவுண்ட் 13 ஓகே செயின் 1 ரவுண்ட் 13ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம் ஓகேவா அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஸ்டிச் சிம்பிள் தான் அதே சிங்கிள் crochet தான் நம்ம இந்த சேம் ஸ்டிச்லேயும் ஒன் டைம் சிங்கிள் crochet பண்ண போகிறோம் லாஸ்ட் ஸ்டிச்லேயும் ஒன் டைம் சிங்கிள் crochet பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு அதே ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet 1 2 ஓகே 2 டைம்ஸ் சிங்கிள் crochet பண்ணியிருக்கிறோம் ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே ஒன் டைம் மட்டும் சிங்கிள் crochet பண்ணுங்கள் லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet பண்ணணும் ஓகே ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் 2 டைம்ஸ் பண்ணணும் ரிமைனிங் எல்லா ஸ்டிச்லேயும் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் crochet 1 இன்சர்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு டைம் சிங்கிள் crochet 1 டைம் சிங்கிள் crochet ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நான் எண்டில் வந்து காமிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு இதுதான் லாஸ்ட் ஸ்டிச் இது வந்து அந்த ஃபேக் ஸ்டிச் இது வந்து செயின் 1 லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet 1 2 ஓகே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் ஓகே இப்போ நமக்கு வந்து இந்த ஷேப் வந்திருக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் ஓகே இப்போ நம்ம ரவுண்ட் 14 15 16 3 ரவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்ட் 13 ரிப்பீட் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் செயின் 1 போட்டுக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet இருக்குது பார்த்தீங்களா அதான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet அந்த சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet பண்ணிடுங்க 1
பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ரவுண்ட் 13 எப்படி பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ரவுண்ட் 14, 15, 16க்கு நான் பண்ணிவிட்டு ரவுண்ட் 16ஓட எண்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 16 வரைக்கும் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட ஷேப் வந்து பாருங்கள் நம்ம ப்ராஜெக்டில். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஓவல் ஷேப் பேஸ்கெட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம கூக்குன் நெஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் தான். இப்போ இந்த அளவுக்கு பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 17 செயின் 1. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனேயே இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த சேம் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை சிங்கிள் குரோஷே டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் குரோஷே டுகெதருக்கு ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் 3 லூப்ஸ். இதுதான் சிங்கிள் குரோஷே டுகெதர். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம் எண்டு வரைக்கும். ஓகேவா? என்ன பண்ண போகிறோன்னா, சிங்கிள் குரோஷே டுகெதர். ஸோ 2 ஸ்டிச்சஸை ஒரு ஸ்டிச்சாக மாற்ற போகிறோம். 1 எடுத்துக்கோங்க, ஸ்டாப். அகைன் அடுத்ததில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 லூப்ஸ். 3 லூப்ஸ் யான் ஓவர். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2. அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சிங்கிள் குரோஷே டுகெதர். இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்டாப். அகெயின் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்டாப். யான் ஓவர் பண்ணி எடுத்துக்கோங்க 3 லூப்பையும். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 17ஓட எண்டுக்கு வந்திருக்கோம். லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்ட் ஆகும். நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்பவும் போல் சிங்கிள் குரோஷே டுகெதர் பண்ணிடுங்க. இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கூடாது, நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடாதீங்க, ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்டிலுக்காக செயின் 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ ஹேண்டில் பண்ணியாச்சு. நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் 18 எல்லாமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு நல்லா வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டிஃப்னஸ் அப்புறம் நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரவுண்ட் 18 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸோ செயின் 1 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச் 1. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஸ்லிப் ஸ்டிச் இப்படியே பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்படியே நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு நான் எண்டுக்கு வந்துட்டேன். அப்படியே பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு செயின்ஸ்லையுமே. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக இந்த செயினையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேண்டில் அந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து செயின் 10 ஸ்பேஸில் நம்ம 12 சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். 12 சிங்கிள் குரோஷே. ஸோ இன்சர்ட் பண்ணி 1
ஸோ 15 கூட போடலாம். கொஞ்சம் 12 போட்டால் கொஞ்சம் இன்னும் ஃபில் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் 15 போடுறேன். 12, 13, 14, so 15. Okay, chain 15 போட்டுட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து யானை கட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் நிறைய யான்ஸ் வந்து விட்டே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யானை வந்து இந்த இடத்துல விராப் பண்ண போகிறோம். ஒரு 25 இன்ச்சஸ் வந்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்படி கட் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம இப்படி தானே பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, ஒர்க்கை வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி ஒர்க்கை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலில் வந்து இப்படி சுற்றிட்டு இதை வந்து இந்த லூப்பில் இப்படி இழுங்க. ஸோ ஃபுல்லாக இழுக்க வேண்டாம், இங்கே வந்து டெய்ல் எண்டை கொஞ்சம் விட்டுருங்க. ஓகே, ஒரு 6 இன்ச்சஸ் போல் இங்கே விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டுருங்க. நல்லா டைட்டாக இழுத்துட்டு இதை அப்படியே விராப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆனியில் வச்சு ரிமைனிங் இதை ஹைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான கூக்கூன் க்ராச்செட் பேஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் யான் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா, ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் யான் ஆயிருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு நியூ பண்டில் 100 கிராம்ஸ் பண்டில் எடுத்திருந்தேன். இவ்வளோ யான் மிச்சம் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒன்றுன்னு கூட செய்யலாம். ஸோ ஒரு 100 கிராம்ஸ் பல்கி வெயிட் 5 வந்து 2 குக்கூன்ஸ் வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஹேங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவுட்புட் இப்படி தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுறது கூட ஆப்ஷனல் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.